இன்றைக்கு கூட நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 10 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 9 10 வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் இன்றைக்கும் கூட இதே வார்த்தையை உங்களுக்கு தர்றாங்க. என் கிருபை, ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம், அவருடைய பலம். அவருடைய பலம் என்றால் அவருடைய வல்லமை உங்களிடத்துல பூரணமாக நிரம்பி இருக்குமா. பூரணமாகனா மிகவும் அதிகமாக இருக்குமா. நமக்கு பலவீனம் இருக்கும், அதை விட அவருடைய வல்லமே அந்த பலவீனத்துல மிகவும் அதிகமாக இருக்குமா. அப்போ இந்த பலவீனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 விதமான பலவீனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா பவுல் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். இதெல்லாம் நம்ம பிரியப்பட மாட்டோம். ஆண்டவருக்காக நமக்கு வர பலவீனங்களோ இல்ல நெருக்கங்களோ இடுக்கண்களோ வரும்போது நம்ம அதுல என்ன செய்ய மாட்டோம், பிரியப்பட மாட்டோம். நான் ஆண்டவர் தானே தேடுறேன், அவரை தானே நேசிக்கிறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அதுல அவர் என்ன செய்வாராம், பிரியப்படுவாராம். ஏன்னா அவருடைய வல்லமை அதுல பெரிதாக அவர் பார்க்கிறாராம். அதனால அவருக்கு வர்ற அந்த நெருக்கங்கள்லயும் இடுக்கண்களிலும் துன்பங்களிலும் பலவீனங்களிலும் அவர் என்ன பண்ணுவாரோ அதை ரொம்ப பிரியப்பட்டு ஏற்றுக்கொள்ளுவாராம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்கள் 2 காரியங்களை நம்ம தியானித்து நம்ம அதற்காக ஜெபிக்க போறோம். என்ன விதமான பலவீனங்கள்? ஆண்டவரை தேடும் போது, அவருக்காக நம்ம வைராக்கியமா இருக்கும் போது நமக்கு வருகிற 2 பலவீனங்களை நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரும் பலவீனங்கள். முதலாவது சோர்வு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்ப என்னன்னா, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியா என்கிறவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்துட்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை என்ன செஞ்சுங்க, எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஜெபிக்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம வேதாகமத்துல இருந்து பார்த்தோம்னா, நான் சுருக்கமாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 17:1 போட்டிருக்கு, அவர் எப்படிப்பட்டவனா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவ்வளவு ஒரு மனுஷன், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறவர், அதாவது ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதர். 2வது, அவர் எப்படிப்பட்டவராம், 1 ராஜாக்கள் 17:5 வாசித்தோமானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா, கீழ்ப்படிந்த எலியா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அனுதினமும் அவரை தேடுகிற மனிதன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த எலியா. 3வது பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 17:8 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர். 1 ராஜாக்கள் 17:14 பார்த்தோம்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே செய்கிற ஆண்டவர். அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், அப்படியே செய்வாங்களாம். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். அடுத்தது 5வது பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவர் தேவனுடைய மனுஷனா, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்.
அவர் வாயிலிருந்து உண்மைதான் பேசுவாரு. அவர்கிட்ட அநியாயமே கிடையாது. அவர் உண்மையுள்ள மனுஷன் சொல்லி யார் சாட்சி கொடுக்கான்னு அவர் கொடுக்கல, ஒரு ஸ்திரீ கொடுக்குறாங்க. நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:18 வாசித்தோம்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர், அதாவது ஒரு தேசத்தையே நடுங்க செஞ்ச ஒரு மனுஷன். அவ்வளோ பேரும் விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்காங்க. ஆனா ஒரு பலிபீடம் கட்டி பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமான்னு சொல்லி என்ன பண்றாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க, ஆண்டோடைய தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்க செய்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த எலியா. அடுத்தது பாத்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தேவனை அந்த தேசத்திற்கு வெளிப்படுத்தின ஒரு மனுஷன். எல்லாருடைய இருதயங்களையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பினார். என்ன சொன்னாங்கன்னா, அந்த அக்கினி இறங்கணுன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் சொல்லி அவ்வளோ பேரும் நாவுகளும் என்ன செஞ்சிச்சு, அறிக்கையிட்டுச்சு. யார, கர்த்தர் தான் தேவன் சொல்லி அறிக்கையிட்டுச்சு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வந்துருச்சுன்னா சோர்வு. இந்த சோர்வு எதனால அப்படின்னா, அவர் செய்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க. அந்த நாட்டை ஆளுகை செய்த ராஜாத்தி, அதாவது ஆகாப் ராஜான்னு ஒரு ராஜா, அவங்களோட ஒய்ஃப் எசபேல். அந்த ராஜாத்தி சொல்றாங்க, அந்த எசபேல் வந்து யாருன்னா விக்கிரக ஆராதனை செய்யறவங்க. அவங்க நாளைக்கு உன் தலை என்ன செய்யாது, உன்கிட்ட இருக்காது, நான் உன்னை என்ன செஞ்சுவேன், நீ பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சனால என்ன பண்ணுவேன், உன்னையும் கொலை செஞ்சுவேன். அப்போ இவ்வளோ பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர், இவ்வளோ தேவனுடைய மனுஷன், தேவனுக்காக நிற்கிறவர், தேவனுடைய சித்தத்துல நிற்கிற மனுஷனுக்கு அந்த ஒரு வார்த்தை என்ன வந்துருச்சு, அவருக்கு அவருடைய பிராணனை குறித்து என்ன வந்துச்சு, ஒரு பயம். நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆண்டவர் உடனே என்ன சொன்னாரு, சரி எலியா நீ எனக்காக நிறைய செஞ்சுட்ட, நீ நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து என்ன செய்ய, 5-6 வசனத்துல வாசிச்சோம்னா என்ன பண்ணாங்களாம், ஒரு தூதன் என்ன செஞ்சாராம், அவரை தட்டி எழுப்பி நீ என்ன செய்ய, ஒரு அப்பமும் என்ன பண்ணாங்களாம், தளவில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அதை குசித்து குடித்து திரும்ப என்ன செஞ்சார், படுத்துக் கொண்டார். மறுபடியும் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அவரை தட்டி எழுப்புறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஒருவேளை இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான வார்த்தைகள் இப்படி உங்களுக்கு நேரா வரலாம். உங்க சரீர பலவீனங்களா இருக்கலாம், இல்ல சத்துருக்கள் உங்களை குறிச்சு என்ன சொல்லலாம், உன் கதை இதோட முடிஞ்சிச்சு, நீ என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேல எழும்ப முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுதா, நீ பண்ண வேண்டிய தூரம், எனக்காக செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேக இருக்கு, நீ என்ன பண்ணு, இன்னும் நீ எழுந்து முன்னேறி போ அப்படின்னு சொல்றாங்க. எந்த சத்துருடைய தாக்குதல்களும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. யார் உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை எழுப்பி ஊழியத்தை முடக்கிறதோ இல்ல தேவனுடைய சித்தத்தை விட்டு உங்களை திருப்புறதாக இருந்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு பிராண சேனை வரவே வராது. உங்களை எந்த விதமான காரியம், உங்க ஜீவனுக்கு விரோதமான காரியம் எழும்பினால் அது வாய்க்காது. உங்கள் சரீர பலவீனங்களாக இருக்கலாம், நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் போது வருகிற பலவீனங்களா இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், அது உங்களை என்ன செய்யாது, எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஆண்டவருக்காக தான் நிக்கிறேன், நான் அவரையே சார்ந்துக்கிறேன், அவருக்காக அவர் சொல்றாரு, அடிக்கடி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவரை தவிர வேற யாரும் என்ன செய்யல, நோக்கவே இல்லை, அவர் தான் என் வாழ்க்கைன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எலியா வந்து மறுபடியும் சொல்றாரு. அப்ப நீங்களும் கூட இதே காரியத்தை உங்க வாழ்க்கையில சொல்லலாம், நான் தேவனுடைய சித்தத்துக்கு இருக்கேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவருக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பலவீனங்கள் இருக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு அதை என்ன செய்ய போகிறாங்க, அவருடைய வல்லமை அதெல்லாம் என்ன செய்ய போகுது, பலமாக இறங்கி அந்த சோர்வுகளை என்ன செய்ய போகுது, மாற்ற போகுது. போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செஞ்சது போதும், இதுக்கு மேல என்னால போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு என்ன செய்ய போகுது, அதுல அந்த காரியத்துல இறங்கி உங்க சோர்வுகளை நீக்கி உங்களை தைரியப்படுத்தி என்ன செய்ய போகுது, முன்னோக்கி உங்களை போக பண்ண போகிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அப்போஸ்தலர்ல நம்ம வாசித்தோமானா, முதல் காரியம் ஒரு மனுஷனுக்கு வருகிற காரியம் என்ன, சோர்வு. ரெண்டாவது என்ன வருகிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 20 வசனம்.
கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரும் பலவீனங்கள்ல முதலாவது சோர்வு. அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் நீ தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்ப ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இவர் பவுல் ஒரு தேவனுடைய மனுஷன். இவர் ஒரு கப்பல் யாத்திரை செய்யறாங்க. அப்ப என்ன ஆயிட்டுன்னா, கப்பல் ரொம்ப சேதமாயிட்டு இவங்க தப்பி பிழைப்போம், சூரியனாவது நட்சத்திரங்களாவது எதுவுமே தெரியலையா, நம்ம பிழைப்போங்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. அப்படின்னா என்னன்னா அவிசுவாசம், நம்ம பிழைக்கவே மாட்டோம் அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு சின்ன விசுவாசம் கூட இல்ல. நம்பிக்கை முழுமையும் என்ன ஆயிட்டு அற்று போயிடுச்சு, அவ்வளவு போச்சு. நான் கொஞ்சம் நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருந்தேன், அப்படி இல்ல, எந்த நம்பிக்கையுமே இல்ல அப்படின்னு பவுல் சொல்றார். யாருன்னா இவர் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சித்தத்துல நிற்கிற மனுஷன். ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு, நாம் தப்பி பிழைப்போம் நம்பிக்கை எங்கள்கிட்ட சுத்தமா இல்ல அப்படி சொல்றார். இது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்கள்ல ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அவிசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுது, நிறைய நேரம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்குது, ஆனா அது நிறைவேற கால தாமதம் ஆகும் போது நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சோர்வு, அவிசுவாசம். இனிமே அவ்வளவுதான், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் நிறைவேறும் தாமதம் ஆகும் போது நமக்குள்ள சோர்வு, அவிசுவாசங்கள் எல்லாமே வருது. ஆனா ஆண்டவர் பவுலை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா 23, 24 வாசிக்கலாம். என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேர்ந்தவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே திடமனதா இருங்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் அதே தான் சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்கும் நம்பிக்கை எல்லாம் எனக்கு அற்று போயிடுச்சு, ஒரு சதவீதம் கூட எனக்கு விசுவாசம் இல்ல, அவிசுவாசமா இருக்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, திடமனதா இருங்கள். உங்க பிராண சேதம் எதுவுமே என்ன செய்யாது, வராது. உங்களுக்கு டாக்டர்ஸ் கூட அப்படி சொல்லியிருக்கலாம், உங்க ஜீவனுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பிராண சேதம் வராது. கப்பல் சேதமே அல்லாமல் யாருக்கும் என்ன செய்யாது. அந்த 22ஆம் வசனத்துல இருக்கு, ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உங்க ஜீவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. எந்த சத்துக்களினாலும் பறிக்க முடியாது, எந்த வியாதிகளினாலும் பறிக்க முடியாது. எந்த புயல்களோ கொந்தளிப்போ உங்களுக்கு விரோதமாக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எழும்பி மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற பேச்சாக இருக்கலாம், எதுவானாலும் உங்களுடைய ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க யார ஆராதிக்கிறீங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன். அவர் என்ன செய்ய மாட்டார், என்ன பாதியிலே ஓட்டத்தை என்ன செய்ய மாட்டார், நிறுத்த மாட்டார். என்னுடைய ஊழிய பாதை தொடரும், நான் என்ன செய்யறோம்னோ அதை என்ன செய்வேன், நான் இன்னும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறார். இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்கள் ரெண்டு பார்த்தோம் இல்லையா, சோர்வு, அவிசுவாசம். இதை நம்ம மேற்கொள்றதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை தருகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் எதனால இந்த சோர்வையும் அவிசுவாசத்தையும் நீக்க போகிறாராம், பரிசுத்த ஆவியின் பலத்தினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால. பலனாலே வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால உங்களை நிரப்பும் போது இந்த சோர்வு, இந்த அவிசுவாசம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், எடுபட்டு போயிடும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இறங்கும் போது அந்த வல்லமை உங்களை என்ன செய்யும், அந்த பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிரும். எலியா சோர்வுக்குள்ளாக இருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா, என் பிள்ளை இதுலயே நிலைச்சிருக்க கூடாது, இந்த சோர்வே பார்த்து 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 முடங்கி அதுலயே இருக்க கூடாது, அதுல இருந்து என்ன செய்யணும், எழும்பி வரணும். அப்படிதான் ஆண்டவருடைய விருப்பம். அதே போல அவிசுவாசம் வர்றது இயல்புதான். ஆனா அந்த அவிசுவாசத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை இப்படிதான், எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவிசுவாசத்திலே நிலைத்திராம
அதுல இருந்து எழும்பி வர்றதுக்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப அதுக்காக நமக்கு எதை தர்றாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியின் பலம். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள நிரப்பும் போது நமக்கு என்ன உண்டாகுதான்? நம்பிக்கை பெருகுதான். இப்ப நம்மளால நம்பிக்கையை வர வைக்க முடியாது. நமக்கு சோர்வுட்டு இருக்கும் போது இல்ல யாரோ ஒரு மனுஷங்க நமக்கு சொல்லும் போது நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்புங்க அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன வராது? நம்பிக்கை எல்லாம் வராது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? நம்பிக்கை உண்டாகும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வாரா? எல்லாவித விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் நம்மளை நிரப்புமா. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் காணப்படும் போது நம்ம சோர்வாதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் நிரப்பி இருந்துச்சுன்னா, நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? சோர்வுதான் இருக்கும். நிறைய விதமான வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு இல்ல அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சோர்வினால நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தரும்போது நமக்கு எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. அது வரைக்கும் உன்னுடைய ஜீவனுக்கு எந்த ஆபத்து என்ன செய்யாது? நேரிடாது. பிராண சேதம் உங்களில் ஒருவனுக்கும் வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்கள் எலியாவை என்ன செய்ய முடியல? அந்த எசபேல என்ன பண்ண முடியல? அவங்களால சந்திக்க முடியல. அவரும் என்ன பண்றாரு? சோர்ந்து போய் பலப்படுத்துறாரு. ஆனா அவருடைய வல்லமை என்ன செய்யுது? அதுல பலமாய் விளங்கி எந்த ஸ்திரீ உன் தலை இருக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க தலை என்ன செஞ்சுச்சுன்னா இல்லாம போச்சு. அதை நம்ம எதுல படிக்கிறோம்னா 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 37 படிக்கிறோம். அப்ப உங்களுக்கு விரோதமாக நீங்க ஆண்டவருடைய சித்தத்துல இருக்கீங்க, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறேன், கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள் அப்படின்னா அவருடைய வல்லமை உங்க மேல என்ன செய்யும்? பரிபூர்ணமாய் பெரிதாய் விளங்கும். எந்த ஸ்திரீ உன் தலை இருக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த ஸ்திரீ தான் தலை என்ன செய்யுது? இல்லாம இறந்து போனாங்க அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. 2 ராஜாக்கள் 9:37 வாசிக்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல பரிபூர்ணமா இருக்கும் போது அவங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற காரியம் யாருக்கே போய் சேர்ந்துச்சு? பேசினவங்களுக்கே என்ன பண்ணுச்சு? அந்த காரியம் போய் சேர்ந்துச்சு. அவங்க உடம்பு கூட என்னன்னு தெரியாம அதாவது குப்பையோட குப்பையா அந்த மாதிரி என்ன வச்சா அவங்களுடைய உடம்பு எரியப்பட்டுச்சான். ஆனா அந்த மனுஷன் எப்படி ஏறி போனாரு? வானத்துக்கு மகிமையா ஏறி போனார். அவ்வளவு கண்கள் அவர் என்ன செஞ்சிச்சு? மகிமையா பார்த்தாங்க. எப்படி ஏறி போனாரு? ஆண்டவர் அவர் எதுல எடுத்துக்கொண்டு போனார்? சுழல் காற்றுல என்ன பண்ணார்? எலியாவை எடுத்துக்கொண்டு மகிமையா போனார். அவர் அப்படியே அழிந்து போனார். ஒரு சத்ரு கையிலே அவர் அழிந்து போனார் இல்ல, மகிமையாக இன்னொருத்தர்கிட்ட அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறார்? எலிசா கிட்ட 2 தண்ணையா கொடுத்துட்டு அவர் அவ்வளோ மகிமையா மேல போறார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்கள் நம்மளுக்கு என்னது? நன்மைக்கே. நம்ம அது நம்முடைய மகிமை. உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? மகிமையா இருக்கும். ஆனா யார் உங்களுக்கு விரோதமா சொல்றாங்களோ பேசுறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகள் தான் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். நம்ம அதை விரும்ப கூடாது. ஆனா அவங்களுடைய நியாய தீர்ப்பு அது ஆண்டவருக்கான காரியம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்காக ஓடுற ஓட்டம், அவருக்காக நான் நிக்கிறேன், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் அவருக்காக செய்யறேன், அவருக்காக வாழ்றேன் அப்படின்னு அவருடைய காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும்.